மார்னிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்விரான்மெண்டல் சயின்ஸ் பற்றி லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ எல்லோரும் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங் தான் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ சரௌண்டிங் நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னா, பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, தென் சேர், டேபிள், கிளாத், இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னா லிவிங் திங்ஸ். த டைட்டில் ஆஃப் தி லெசன் இஸ் லிவிங் திங்ஸ். ஓகே, listen all of you. Lesson 1, living things. Many living and non-living things. We see different kinds of living things in our environment. We see plants, animals, birds and human beings. They are called the living things because they have life. பிக்சருக்கு கீழே பாருங்கள். We also see table, chair, blackboard, stones, bucket, buildings, motor car and boat. They are called non-living things because they do not have life. ஸோ நம்ம இந்த லெசனில் லிவிங் திங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லிவிங் திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா, அதால் உயிர் வாழ முடியும், அதுக்கு லைஃப் இருக்குது, தே ஹாவ் லைஃப். ஸோ எதுக்கெல்லாம் லைஃப் இருக்கோ அது எல்லாம் லிவிங் திங்ஸ். எதாலெல்லாம் லிவ் பண்ண முடியாதோ, உயிர் வாழ முடியாதோ, அது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். இது உங்கள் யூகேஜி போர்ஷன். இது ஒன்றுமே இல்லை, வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் பிக்சருக்கு டவுனில் பாருங்கள். We also see plants, river, mountains and clouds. They are natural things. But the chair, bucket, motor car are man-made. So they are called artificial things. Man can change the shape or size of the artificial things, but he cannot make any change in the natural things. Natural things are beyond man's control. இந்த லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ்க்கு அனதர் நேம் சொல்கிறாங்க. ஸோ லிவிங் திங்ஸ் எல்லாமே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, ரெஸ்பிரேஷன் பண்ணும், அதால் லிவ் பண்ண முடியும், உயிர் வாழ்கிறது எல்லாமே லிவிங் திங்ஸ். எதுக்கெல்லாம் லைஃப் இல்லையோ அதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ். இந்த லிவிங் திங்ஸை பார்த்திங்க அப்படின்னா, இதில் நேச்சுரல் திங்ஸ்னு ஒன்று இருக்குது. நேச்சுரல் திங்ஸ் அப்படின்னா என்னென்னா, கடவுள் உருவாக்குனது, கிரியேட்டட் பை காடால் மேக் பண்ணது எல்லாமே நேச்சுரல் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், ரிவர், மவுண்டெயின்ஸ், க்ளவுட்ஸ், இது எல்லாமே காட் க்ரியேட் பண்ணது, நம்மளால் உருவாக்க முடியாது. நம்மளால் ஒரு ரிவரையோ ஒரு மவுண்டெயினையோ நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ காட் மேட் பண்ணது எல்லாமே நேச்சுரல் திங்ஸ். நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் திங்ஸ். சேர் அப்படின்னது நம்ம உருவாக்குனது, ஹவுஸ் அப்படின்றது நம்ம க்ரியேட் பண்ணது, தென் கிளாத் அப்படின்றது நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் திங்ஸ். ஸோ நேச்சுரல் திங்ஸ் ஆர் பியாண்ட் மேன்ஸ் கண்ட்ரோல். இந்த நேச்சுரல் திங்ஸ் எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, மேனோட கண்ட்ரோலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் மூவ் ஆகுறது எல்லாமே நேச்சுரல் திங்ஸ். பேர்ட் மூவ் ஆகுது, பேர்ட் கேன் மூவ், பீ கேன் மூவ், தென் டக் கேன் மூவ், ஹார்ஸ் அண்ட் கேட் கேன் மூவ் ஆகிறது எல்லாமே லிவிங் திங்ஸ். அப்படியே ஒரே பிளேஸில் ஸ்டேபிளாக இருக்கிறது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். நெக்ஸ்ட் 1.1.2, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஹேவ் லைஃப். அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ். தே நீட் வாட்டர் அண்ட் ஃபுட் டு லிவ். எ மேன் ஈட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர். ஸோ ஆல்சோ எ டாக் ஈட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர். எ பிளான்ட் நீட்ஸ் மென்யூர் as food and water to live. If animals don't have food, they will die. So also if the plants don't have manure as food, they too die. So animals and plants have life. அனிமல்ஸும் பிளான்ட்ஸுக்கும் லைஃப் இருக்குது, ரெண்டுமே லிவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அனிமல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அனிமல்ஸு ஃபுட்டு எடுத்துக்குது. எ மேன் ஈட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர். மேன் என்ன பண்ணுறான்னா, ஃபுட்டு சாப்பிட்றான், வாட்டர் எடுத்துக்கிறான். ஸோ ஆல்சோ எ டாக் ஈட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர். டாகும் ஃபுட்டு சாப்பிடுது, வாட்டர் எடுத்துக்குது. எ பிளான்ட்
needs manure as food and water to live. பிளான்ட்டுக்கு எது ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர் பண்ணுற வாட்டர், தென் நம்ம அதுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மென்யூர். ஸ்ப்ரிங்கிள்னால் தெளிக்கிறது, மென்யூர்னால் உரம். ஸோ மம்மி பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸோட பீல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பிளான்ட்டுக்கு போடுவாங்க, அதுதான் அதோட ஃபுட்டு. வாட்டர் போர் பண்ணுவாங்க, ஸோ அதுவும் வாட்டர் ட்ரிங்க் பண்ணிக்குது, மென்யூரை எடுத்துக்குது. இஃப் அனிமல்ஸ் டோன்ட் ஹாவ் ஃபுட் தே வில் டை. அனிமல்ஸ் ஃபுட் இல்லைன்னா அனிமல்ஸ் டெட் ஆகிடும், பிளான்ட்டுக்கு ஃபுட் இல்லைன்னா பிளான்ட் டெட் ஆகிடும். அந்த மாதிரி நமக்கும் ஃபுட் இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ணிடுவோம்னா நம்மளும் டெட் ஆகிடுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1.1.3. Man made things and natural things have no life. Man made things such as chairs, buckets, motor cars and aeroplanes cannot move themselves. They cannot eat or drink, so they have no life. The natural things as mountains, water, soil, rocks and clouds cannot move from place to place by themselves. They cannot eat or drink, so they have no life. Man made things அப்படின்னா நம்மளாக உருவாக்கின திங்ஸுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் திங்ஸ். ஸோ man made things and natural things have no life. நேச்சுரல் திங்ஸுக்கும் லைஃப் இல்லை, ஆர்டிஃபிஷியல் திங்ஸுக்கும் லைஃப் இல்லை, ரெண்டுமே உயிர் வாழலை. Man made things such as chairs, buckets, motor cars and aeroplanes cannot move themselves. சேரால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அதுவாக மூவ் பண்ண முடியாது, நம்ம தான் அதை எடுத்து வைக்கணும். பக்கெட்டும் ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு அதுவாக மூவ் பண்ணாது, நம்ம தான் அதை மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ அது ஃபுட்டு எடுத்துக்காது. தே கேனாட் ஈட் ஆர் ட்ரிங்க், ஃபுட்டு சாப்பிடாது, தண்ணி குடிக்காது. ஸோ தே ஹாவ் நோ லைஃப், அதனால் அதுக்கு லைஃப் இல்லை. The natural things as mountains, water, soil, rocks and clouds cannot move from place to place by themselves. ஸோ நேச்சுரல் திங்ஸ், அந்த மவுண்டெயினும் இன்றைக்கி பார்க்குற மவுண்டெயின் பெரம்பலூர்லேயும் நெக்ஸ்ட் டே வந்து திருச்சிக்கு மவுண்டெயின் மூவ் ஆகாது, மவுண்டெயின் அதே பிளேஸில் தான் இருக்கும். வாட்டரும் இப்போ காவேரி ரிவர் அப்படின்னா காவேரி இங்கேயே தான் வாட்டர் இருக்கும், வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்து அதுவாக மூவ் ஆகாது. சாயில், ராக் எல்லாமே அதுவாக மூவ் ஆகாது, ஏதாவது ஒரு அதுக்கு ஹெல்ப், ஒரு ஏஜெண்ட் தேவை. இங்கே இருக்க வாட்டர் இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஏஜெண்ட் தேவை, இங்கே இருக்கிற சாயிலை இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஏஜெண்ட் தேவை. ஸோ இந்த மாதிரி அதுவாக மூவ் பண்ண முடியாது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் திங்ஸ் சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் சொல்லலாம். ஸோ தே கேனாட் ஈட் ஆர் ட்ரிங்க், ஸோ தே ஹாவ் நோ லைஃப், அதனால் அதுக்கு லைஃப் இல்லை. நெக்ஸ்ட் 1.1.4 பாருங்கள். லிவிங் திங்ஸ் க்ரோ. A baby grows into a small boy and the small boy grows into a man. Watch carefully. The egg of a hen, a chick comes out of the egg. It grows into a hen. A seed in moist soil grows into a small plant. The small plant slowly grows into a big tree. From these we know that all things grow. ஸோ எல்லா லிவிங் திங்ஸும் வளரும், க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. ஸ்மால் பேபியாக பிறக்கிறவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பாய் ஆகிறான், அந்த பாய் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு மேன் ஆகிறான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்கு, ஹென் என்ன பண்ணுதுன்னா ஒரு எக்கு கொடுக்குது. ஸோ ஹென்னு டெய்லி போடுற எக்கெல்லாம் மம்மி என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் வைப்பாங்க, வச்சுட்டு அந்த ஹென்னை தூக்கி அந்த எக்கு மேலே உட்கார வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஹென்னோட பாடியில் இருக்கிற ஹீட்டு அந்த எக்கு மேலே இறங்கும், அதுக்கு பேர் தான் ஹேட்ச்சு. அப்போ அந்த எக்கு ஹேட்ச் ஆகி லைட்டாக என்ன ஆகும்னா அதுலேருந்து ஒரு யங் ஒன் வரும். ஸோ எக்குலேருந்து ஒரு பேபி, ஒரு சிக்கு வருது. அந்த சிக்கு நெக்ஸ்ட்டு க்ரோ ஆகி ஹென்னாக மாறிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு சீடு வந்து மாய்ஸ்ட் சாயில் அப்படின்னா ஈரமான சாயில், வெட் சாயில். ஸோ வெட் சாயிலில் நீங்கள் வந்து ஒரு சீடு போட்டிங்க அப்படின்னா மேங்கோ ஃப்ரூட் சாப்பிட்டு சீடை தூக்கி போட்டிருப்பீங்க. அந்த வெட் சாயிலாக இருந்தது அப்படின்னா அது நெக்ஸ்ட் டே சீட்லிங் ஒரு ஸ்மால் பிளான்ட் வந்துடும். அந்த ஸ்மால் பிளான்ட் நெக்ஸ்ட்டு பிக் ட்ரீ ஆகிடும். அந்த பிக் ட்ரீலேருந்து திரும்பி நிறையா ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லா லிவிங் திங்ஸும் க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிக்சருக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், இது யூகேஜி போர்ஷன் நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு பிக்சர்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக பிக்சர்ஸ்க்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே லிவிங் திங்ஸும் இருக்குது, நான் லிவிங் திங்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1.1.5. Growth is one of the basic features of living things. The basic features of living things are many. Man, animals and birds eat and drink to live. The plants take water and manure
as food through their roots. Taking food and water is the feature of living things. A man goes to his office. He moves. A dog goes behind its master. It moves. A kingfisher flies down to catch a fish. It moves. A plant moves towards light. So movement is a feature of the living things. A boy grows into a man. A chick grows into a big hen. A seedling grows into a big tree. So growth is a feature of the living things. So growth is one of the basic features. Features அப்படினா ஒரு advantage, ஒரு ப்ளஸ், ஒரு பாசிட்டிவ். ஸோ க்ரோத்துன்றது லிவிங் திங்ஸ் இருக்கிற ஒரு மெயினான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. எல்லா லிவிங் திங்ஸுமே வளரும். ஸோ மேன், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணால் ஃபுட்டு சாப்பிடுது. எதுக்காகனா உயிர் வாழ்கிறது, லீவ் பண்ணுறதுக்காக. த பிளான்ட்ஸ் டேக் வாட்டர் அண்ட் மென்யூர் ஆஸ் ஃபுட். ஸோ பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா வாட்டர் எடுத்துக்குது. தென் மென்யூர் மீன்ஸ் உரம். மம்மி வந்து வெஜிடபிள் பீல், உங்களோட ஃபுட்டோட வேஸ்ட்டு, எக்கு ஷெல்லு, தென் டீ பவுடர் அந்த ஃபில்டர் பண்ண டீ பவுடர், இதெல்லாம் பிளான்ட்டுக்கு போடுவாங்க. இது எல்லாமே பிளான்ட்ஸோட ஃபுட்டு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் பிளான்ட்டு க்ரோ ஆகுது. ஸோ எல்லா லிவிங் திங்ஸும் க்ரோ ஆகும். ஸோ டாக் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் டாகை கூப்பிட்டிங்கன்னா டாக் உங்ககிட்ட வரும், மூவ் பண்ணுது. பேர்ட்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு மூவ் ஆகுது, மைக்ரேட் ஆகுது. அனிமல்ஸும் ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு போகுது. ஸோ எல்லா லிவிங் திங்ஸும் என்ன பண்ணுன்னா மூவ் பண்ணும். ஏன் அப்படின்னா தே ஹாவ் லைஃப். ஸோ லைஃப் இருக்கிறனால ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியுது. நமக்கெல்லாம் உயிர் இருக்குது, அதனால் மூவ் பண்ண முடியுது. பட் நான் லிவிங் திங்ஸ்க்கு லைஃப் இல்லை. தே டு நாட் ஹாவ் லைஃப். அதுக்கு லைஃப் இல்லை. அதனால் அதால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியலை. வெரி வெரி சிம்பிளான லெசன் இது. பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பட்டர்ஃப்ளை அப்படின்றது ஒரு லிவிங் திங், பிளான்ட்டும் லிவிங் திங். நீங்கள் கேட்கலாம், பிளான்ட் ஆனால் மூவ் ஆகலையே, அங்கேயே தானே இருக்குது, எப்படி நீங்கள் வந்து பிளான்ட்டை லிவிங் திங்ஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, க்ரோ ஆகுது. சில பிளான்ட்ஸுக்கு மூமெண்ட்ஸ் இருக்குது, சில பிளான்ட்ஸுக்கு தான் மூமெண்ட் இல்லை, சில பிளான்ட்ஸுக்கு மூமெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சன்டியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்செக்ட்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணிக்கும், இன்செக்ட்ஸை எடுத்துக்கும். தென் சன்ஃப்ளவர் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும், ஈவினிங்கில் சன்செட் ஆகும்போது வெஸ்ட்டில் டேர்ன் ஆகிக்கும். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் தி மூமெண்ட்டு தான். நீங்கள் வாட்டர் ஊற்றும்போது பிளான்ட்டுக்கு வாட்டர் போர் பண்ணுறீங்கன்னா அந்த ரூட்டு மூவ் ஆகி தான் போய் வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் 4th 5th படிப்பீங்க. ஸோ ரூட்டோட மூமெண்ட். ஸோ பிளான்ட்ஸுக்கு மூமெண்ட்ஸ் இருக்குது, அது நம்மளுக்கு விசிபிளாக தெரியல, பார்க்க முடியல. ஸோ இது லிவிங் திங்ஸு. பட்டர்ஃப்ளையும் லிவிங் திங்ஸ் தான், பிளான்ட்ஸும் லிவிங் திங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு காருன்றது ஒரு நான் லிவிங் திங், ஆனால் அது மூவ் ஆகுது. பட் தே டு நாட் ஹாவ் லைஃப், ஆனால் அதுக்கு உயிர் இல்லை. மோட்டார் பைக், மோட்டார் கார், மோட்டார் 2 வீலரும் என்ன பண்ணுதுன்னா மூவ் ஆகுது, பட் அதுக்கும் லைஃப் இல்லை. ஸோ லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே லைஃப் இருக்குது, நான் லிவிங் திங்ஸுக்கு லைஃப் இல்லை. ஸோ நம்ம லிவிங் திங்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு கேஸ் வாங்கிக்கிறோம். என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், O2 சொல்லலாம். அந்த ஆக்சிஜனை பிளான்ட் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம ப்ரீத்தின் பண்ணுற கேஸ் ஆக்சிஜன். நம்ம ப்ரீத் அவுட் பண்ணுறோம் ஒரு கேஸை. எந்த கேஸ் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, CO2. ஸோ நமக்கு அது வேணான்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட இருந்து கொடுத்துட்றோம். எந்த கேஸை ப்ரீத் அவுட் பண்ணுறோன்னா CO2. ஸோ நம்ம ப்ரீத் இன் பண்ணுற கேஸ் ஆக்சிஜன், ப்ரீத் அவுட் பண்ணுற கேஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இதில் ஜஸ்ட்டு ஒரு 10-10 மேட்ச் மட்டும் இருக்குது, ஒன்றும் இல்லை, அதை மட்டும் பார்த்துடலாம். ஓகே, எக்ஸசைஸ் 1, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்டூ லிவிங் அண்ட் நான் லிவிங். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க லிவிங் அப்படின்னா எல் போடணும், நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னா NL, யூ ஷுட் புட் NL. லிவிங் திங்ஸ் அப்படின்னா எல் மட்டும் போட்டால் போதும். ஸோ பாய் இஸ் எ லிவிங் திங், பாய்ன்றவன் லிவிங் திங். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஷ் இஸ் எ லிவிங் திங், ஸ்டோன் இஸ் எ நான் லிவிங் திங், ஷிப் இஸ் எ நான் லிவிங் திங். பைசைக்கிள் மீன்ஸ் சைக்கிள்,
Cycle is a non-living thing. Frog is a living thing. Frog என்ன பண்ணும்னா லேண்டில் இருக்கும்போது லங்ஸ் மூலமாக ப்ரீத் பண்ணும். லேண்டு லங்ஸு. அதே வாட்டரில் இருக்கும்போது கில்ஸ் மூலமாக ப்ரீத் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் கோட். கோட் இஸ் ஏ லிவிங் திங். பேரட் இஸ் ஏ லிவிங் திங். மவுண்டன் இஸ் ஏ நான் லிவிங் திங். தென் ஹவுஸ் இஸ் ஏ நான் லிவிங் திங். ஏரோப்ளேன் இஸ் ஏ நான் லிவிங் திங். மேங்கோ ட்ரீ இஸ் ஏ லிவிங் திங். மேங்கோ ட்ரீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசி பெரிய ட்ரீ ஆகி உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். ஸோ மேங்கோ ட்ரீ இஸ் ஏ லிவிங் திங். நெக்ஸ்ட் சேர் இஸ் ஏ நான் லிவிங் திங். மங்கி இஸ் ஏ லிவிங் திங். ஸ்கூட்டர் இஸ் ஏ நான் லிவிங் திங். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு லெசன் 1 முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதில் இருக்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.